துரைக்கண்ணன் சார், எனக்கு நீங்கள் இந்த 10% வாக்குகள்னு சொல்லும் போது தான் எனக்கு இப்போ ஆந்திராவில் நடிகர் சிரஞ்சீவி இந்த பிரஜாராஜ்யம்ங்கிற கட்சியை தொடங்கி 2008 தொடங்கி 2009 அவர் தேர்தலை சந்தித்தார். ஒரு 18% வாக்குகளை அவர் பெற்றார். 18% வாக்குகளை பெற்ற போதும் அவர்களால் ஒரு 18 தொகுதிகளில் தான் அவர் வெற்றி பெற முடிந்தது. அதில் ஒரு தொகுதியில் சிரஞ்சீவியே தோற்றார். ஆனால் இந்த கூட்டம், இப்போது உள்ள கூட்டம் அந்த ஆந்திராவில் பிரஜாராஜ்யம் மற்றும் அப்போது என்டிஆரால் அந்த ஒரு ஆட்சியை மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்த ஒரு சூழ்நிலை, அது கிட்டத்தட்ட அது 82, 83 அது போன்ற சூழ்நிலை இருந்தது. அப்போது 77 எம்ஜிஆர் வந்ததை தொடர்ந்து அவர் அந்த ஆட்சி மாற்றத்தை எங்கள் ஆந்திராவில் ஏற்படுத்தினார். ஆனால் அதே போன்ற மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான சிரஞ்சீவியின் முயற்சி தோல்வி அடைந்தது. இதே போன்ற மிக பிரம்மாண்டமான கூட்டம், மிகப்பெரிய செல்வாக்கு. இங்கே இந்த 10% வாக்குகளை நீங்கள் தாண்டணும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த 10% வாக்குகளை தாண்டினால் அது சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை எந்த அளவுக்கு அது வழங்கும், எது அளவு அது அளிக்கும், அந்த எத்தனை இடங்கள் அவர் பெற முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தேமுதிக 10% நெருங்குச்சு. மற்ற கட்சிகள்லாம் 6, 5, பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இந்த 5%, 6% சட்டமன்ற தொகுதிகளில் பெற முடியலை. 10% தாண்டினால் இந்த சட்டமன்ற தொகுதிகளில் எண்ணிக்கையில் வெற்றி பெற முடியுமா? இல்லை 15% தாண்டினா தான் அந்த வெற்றி சதவீதம் என்பது அந்த எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, நிச்சயமாக கண்ணன், இது தொடர்பாக பல பதிவுகளில் நான் தெரிவிச்சிருக்கிறேன். நம்முடைய அரங்கத்தில் கூட இது தொடர்பாக நாம் பேசியிருக்கிறோம். திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தனியாக களம் இறக்கினால் இந்த தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழக வேட்பாளரை களம் இறக்கினால் அவர்கள் அதிகபட்சமாக 20,000, 30,000, 50,000, சில பேர் 1,00,000 ஓட்டு கூட வாங்கலாம். வெற்றி என்பது 1-2 தொகுதிகளில் கூட சாத்தியமில்லைன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பரவலாக வாக்குகள் கிடைக்கும். நான் குறிப்பிட்டது மாதிரி 8-10% கிடைக்கும். மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் களத்துக்கு வந்த போது இதே மாதிரி தான் இருந்தது. 8%, 10% வந்தாரு. அவர் விருதாசலத்தில் ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சது. அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அவர் அணி சேர்ந்ததற்கு பிறகுதான் பிரதான எதிர்கட்சி கிட்டத்தட்ட ஒரு 20-27 இடங்கள்ல வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை பெற்றார். அப்போ திராவிட கட்சிகளோடு திமுக, அதிமுகவோடு இணைந்து பயணித்தால் மட்டுமே 20-30 தொகுதிகளில் இந்த கட்சிகள்லாம் வெற்றி பெற முடியும். எந்த கட்சியானாலும், தேசிய கட்சியோ அல்லது சிறிய கட்சிகளோ புதிய கட்சிகளோ, இதை தாண்டி தனித்து களம் இறங்கினால் வெற்றி சாத்தியமில்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வாக்கு சதவீதத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடந்த 50-60 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு 15-16 தேர்தல்களில் மாறி மாறி இவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறார்கள். புதிதாக களத்திற்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் என்று தனித்து களம் இறங்கியவர்களும் தோற்றுவிட்டார்கள், கூட்டணியாக வந்தவர்களும் தோற்றுவிட்டார்கள். அதுதான் தமிழக அரசியல் கள யதார்த்தம். எனவே திரு விஜய் அவர்கள் என்னை பொறுத்த அளவில் அவர் தனித்து 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டால் அவர் களத்துக்கு வரமாட்டார். நான் பிரச்சாரம் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களுக்கான பிரச்சாரம், அவர் இந்த மதுரை மாநாட்டில் பேசினார்ல, ஒவ்வொரு ஊரையும் சொல்லி அங்கதான் விஜய் வேட்பாளர், விஜய் வேட்பாளர்னு, சோழவந்தா, மதுரை, திண்டுக்கல், திருமங்கலம் சொல்லி, அது மாதிரி 234 தொகுதிகளிலும் உங்கள் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு களத்துக்கு வருவார். வருகிற பொழுது நீங்க ஒரு யதார்த்தத்தை பார்க்கணும் கண்ணன். அவருடைய வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 200 தொகுதிக்கு மேல அவருடைய ரசிகர் மன்றத்தில் மாவட்ட மண்டல பகுதி தலைவர்களாக இருந்தவர்கள், பொறுப்புகளில் இருந்தவர்கள் தான் வேட்பாளராக வருவார்கள். வேணா ஒரு 10-30 பேர் அரசியல் கட்சியிலிருந்து வந்தவர்களை அவர் வேட்பாளராக போடலாம். அப்ப இந்த வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடுகிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக போன்ற கட்சிகள், இவர்கள் எல்லோருமே அந்த பகுதியில பிரபலமானவர்களா இருப்பார்கள். அந்த தொகுதியில அதையும் தாண்டி மாவட்டத்தில் இன்னும் மாநில அளவில் பிரபலமாக, இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற சிட்டிங் அமைச்சர், முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரிய தலைவர், மாவட்ட செயலாளர், அந்த மாதிரி பிரபலங்கள் 40-50 ஆண்டுகளாக அரசியல் களத்திலே மக்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் வேட்பாளராக இருப்பாங்க. இதையும் தாண்டி இந்த பக்கம் அதிமுக அதே மாதிரி. அப்ப இதையும் தாண்டி இப்ப தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்றாகிவிட்டது. நீங்க அதிமுக 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் திமுக கொடுக்க தயாராயிட்டாங்க.
விஜய் வந்து தன்னுடைய தொடக்க கூட்டத்திலே சொல்லிட்டாரு மாணவர்கள் மத்தியில, வாக்குக்கு யாராவது பணம் கொடுத்தா நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் சொல்லி வாங்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படின்றார். எனவே நிச்சயமா ஒரு பண விநியோகம் என்பது அங்க இருக்காதுன்னு நம்புவோம். இந்த சூழல் தான் நான் சொல்றேன், குறைந்தபட்சம் 25,000 30,000 ஓட்டு, அதிகபட்சம் 80,000 1 லட்சம் ஓட்டு கூட வாங்கலாம். வெற்றி என்பது 1-2 தொகுதிகள் கூட சாத்தியம் இல்லை என்பதுதான் இப்போதைய கள நிலவரம். ஒருவேளை அதிமுகவோடு அல்லது அதிமுகவை தாண்டி இப்ப சிலர் வருவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்குது.